وأصبح فؤاد أم موسى فارغا إن كادت لتبدي به لولا أن ربطنا على قلبها لتكون من المؤمنين. மூசாவின் தாயின் உள்ளம் கவலையால் காலியாகிவிட்டது. அவளுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் அவள் அந்த இரகசியத்தை வெளியிட்டே இருப்பாள். அவள் நம்பிக்கை கொண்டோரில் ஒருத்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அவ்வாறு செய்தோம். திருக்குரான் 28:10 அத்தியாயம் அல்-கஸஸ் வசனம் 10. மூசாவின் சகோதரி அந்த பெட்டியை பின்தொடர்ந்து சென்றார். பின்னர் அந்த குழந்தைக்கு பாலூட்ட ஒரு செவிலியை தேடித் தருவதாக முன்வந்தார். இறைவனின் நாட்டப்படி மூசாவின் சொந்த தாயே அவருக்கு பாலூட்டத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் மூசா தனது தாயிடம் அரண்மனையில் வளர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. وحرمنا عليه المراضع من قبل فقالت هل أدلكم على أهل بيت يكفلونه لكم وهم له ناصحون. இதற்கு முன்பே நாம் மூசாவுக்கு பாலூட்டக்கூடிய அனைத்து பெண்களையும் அவனுக்கு விலக்கி வைத்திருந்தோம். எனவே அவனை எடுத்துச் சென்றவரின் சகோதரி, உங்களுக்காக இந்த பிள்ளையை பேணி வளர்க்கக்கூடிய, அதோடு அவனுக்கு நன்மை நாடக்கூடிய ஒரு குடும்பத்தினரை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார். திருக்குரான் 28:12 அத்தியாயம் அல்-கஸஸ் வசனம் 12. அரண்மனை வாழ்க்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரோனின் அரண்மனையில் வளர்ந்தார். அவர் ஒரு இளவரசனுக்குரிய அனைத்து வசதிகளையும் பெற்று ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தார். இது எகிப்து சாம்ராஜ்யத்தின் செயல்பாடுகள் பற்றிய நுண்ணறிவை அவருக்கு அளித்தது. இது பிற்காலத்தில் அவரது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.